சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேருக்கு அதை பாக்கியத்தையும் கிருபையும் ஆண்டவர் வாழ்க்கையை தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக கூட கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக அவர் என்னை ரொம்ப விருப்பத்தோடு நீ வந்துடத்தான் செய்யணும் அப்படின்னு சொன்னார். தம்பி வர்றேன்னு சொல்லி தம்பி ஜெகனுக்காக அவருடைய குடும்பத்திற்காக அநேகமான வேலைகளை அவனுக்கு செய்கிற கடவுளுக்காக செய்கிற மனுஷன் நினைச்சு வரவன் கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியத்தை நினைத்து நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே எல்லா நிலையிலும் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பு மாத்திரமல்ல, அவர் மூலமாக அநேக பணிகளை செய்ய முடியாத கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். இந்த பகுதியில் அவர் பிரசிடெண்ட்டாக இருந்தது ரொம்ப சந்தோஷம். சிவந்திபுரம் பகுதிக்கு பிரசிடெண்ட் ஆகி அநேக மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மகனாய் அன்று வைத்திருக்கிறார். அந்த கிருபையை நினைக்கிறேன். அது மாத்திரமல்ல, ஆலயங்களுக்கும் நிறைய காரியங்களுக்கும் கர்த்தர் பெரிய கிருபை தந்திருக்கிறார். அந்த கிருபைக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு அருமையான மகனை கொடுத்து 2 பெண் பிள்ளைகளை கொடுத்து அந்த மகனுடைய ஞானஸ்தான ஆராதனை கலந்து கொள்ளும்படியான வந்திருக்கிற உங்களை விசேஷமாய் இன்றைக்கு இருப்பதை பார்க்கலும் 1000 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். விசேஷித்த கரங்கொண்டு மோசே சீனாய் மலையிலே 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் இருந்து தேவனை மகிமைப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு மகிமை செலுத்தின மகனாய் வாழ்ந்தார். மோசே தேவனுடைய வீட்டில் மாத்திரமல்ல, எங்கும் உண்மையுள்ள மனுஷனாய் வாழ்ந்தார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவருக்கு கிருபை தந்த தெய்வம் இந்த குழந்தைக்கு பால் செடியினுக்காக கடவுள் எல்லா வித கிருபையும் தந்து கர்த்தரை ஆஸ்வதிக்கணும். அந்த கிருபைக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே,
சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, உள்ளையால சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போவாரும் இவாரும் எங்கள் மத்தியிலே, இப்போவாரும் இவாரும் எங்கள் மத்தியிலே. நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. அருமையான குழந்தைக்கு வருகிற சாமி, நீ யோர்தான் நதி கரையிலே யோவானால் ஞானஸ்நானம் பெற்று கரையேறும்போது ஆவியானவர் புறாவை போல் இறங்கினார். இறங்கியது மாத்திரமல்ல, இவருடைய நேசகுமாரன், இவர் நான் பிரியமாயிருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஆஸ்வதிங்கப்பா. அதே போல் இந்த குழந்தையை விசேஷித்த கரம் கொண்டு ஆஸ்வதித்து இந்த குடும்பத்தை நீ கட்ட போகிற கிருபைகளுக்காக நன்றி ராஜா. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசு நீனே நாமத்தில் ஜெயம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தில் யாவரையும் நான் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். அருமை தம்பி ஜெகனுக்கு நான் சொன்னேன், தம்பி எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படி சொன்னேன். இல்லை, நீங்கள் கண்டிப்பாக வந்து தான் தீரணும்னு சொன்னார். அதனால் வந்துட்டு நாங்கள் கோயம்புத்தூர் போயிட்டு மாடரேட்டருங்க வர்றாங்க, சில வேலைகள்லாம் இருக்குது, 5 மணிக்கெலாம் நாங்கள் போனால் தான் நல்லாயிருக்கும் தம்பின்னு சொன்னேன். உடனே உங்களை அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டாங்க. சரி, எப்படி வந்து பார்த்துட்டு குழந்தைய பார்த்துட்டு வரலாம் நினச்சி ரொம்ப ஆசைப்பட்டு வந்தேன். அது மாத்திரமே இந்த குடும்பத்தின் பிள்ளைகள் நம்மை அதிகமாக நேசிக்கக்கூடிய பிள்ளைகள். ஜெகனுடைய மனைவி, ஜெகனுடைய தாயார், ஜெகனுடைய மாமனார், சற்று உடல் சகிலாமல் இருக்க தகப்பானார், இவெல்லாம் பார்த்துட்டு எப்படியாவது சந்தோஷிச்சுட்டு போனோம்னு சொல்லி எண்ணத்தோடு வந்தேன். கர்த்தர் விசேஷத்தை கரம் கொண்டு இந்த குடும்பத்தை ஆசிர்வதி மாத்திரமல்ல, கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாய், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய், வேதத்தில் வாசகங்கள்ல சிறு பிள்ளைகள் எடுத்துட்டு வருவதற்கு இடம் கொடுங்கள், அவரை தடை பண்ணாதன்னு சொன்ன வார்த்தையின்படி இந்த பிள்ளைகள் வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமாக இருக்கணும். அதை தான் கடவுளை கேட்க. கடந்த மாதம் நான் லண்டன் சென்றிருக்கும்போது ஜான் வெஸ்லி ஐயா பிறந்த வீட்டுக்கு சென்றிருந்தேன். உலகத்தை கலக்கிய மனுஷன் மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமான மனுஷனாய் அநேக ஆத்துமாக்களை கடவுளுக்கு வந்து சேர்க்கக்கூடிய பாத்திரமாய் விளங்கின அந்த மனுஷன் வீட்டுக்கு செல்லும்படியார் கர்த்தர் பெரிய கிருபை தந்தார். அந்த குடும்பத்தில் அந்த தாயாருக்கு 19 பிள்ளைகள். 19 பிள்ளைகளில் 10 பேர் இறந்துட்டாங்க, 7 பேர் தான். 7 பேரில் 2 ஆண் பிள்ளைகள், 7 பெண் பிள்ளைகள். அது தாயார் மகனுக்கு ஊட்டின கார்த்தியம் ஒரு பைபிளை கொடுத்து, நீ கண்ணீரால் நினைக்கப்பட்ட வேத புத்தகம்ப்பா, நீ கடவுளுக்கு பிரியமான மனுஷனாய் வரணும், கடவுளுக்கு பிரியமான மனுஷனாய் மாத்திரமல்ல தேவனுடைய ராஜ்யத்தை கட்டக்கூடிய மனுஷனாய் மாறணும்னு சொல்லி அவர் தாய் அவர் கொடுத்த வேண்டுதலும், அவர் தாய் ஜெபித்த இடமும், ஜான் வெஸ்லி எந்த இடத்துல ஜெபித்தாரோ, அவர் எந்த இடத்துல முழங்கால் பட்ட பகுதியெல்லாம் தர அமிங்கின இடத்தையும் பார்க்க முடியாத கிருபை தந்தார். அதுதான் நானும் விரும்பி சொல்கிறேன். இந்த குழந்தைங்க வளர்க்கும்போது தேவனுக்கு பிரியமான குழந்தையாய், தேவனுக்கு கோடு வாழக்கூடிய பிள்ளையாய் நீங்கள் வளர்க்கணும். இதுதான் கடவுள் கொடுத்த கிருபை.
இந்த உலகத்தை நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இந்த உலகத்தை ஒன்றும் கண்டு போகிறதில்லை. ஈன்ற பொழுதில் பெரிதுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின் வார்த்தையின்படி இந்த குழந்தை கடவுளுக்கு பிரியமான மகனாய், தேவனோடு வாழக்கூடிய மகனாய் நீங்கள் அந்த குழந்தையை வளர்க்கணும். கடவுள் விட கிருபையை தருவார். அது மாத்திரமல்ல, இயேசுவான பிறந்து மரியாள் தேவனுடைய ஆலயத்துக்கு எடுத்து செல்லும்போது சீமியோனுங்கிற தேவ மனுஷன் உட்கார்ந்திருக்கிறார். இஸ்ரவேலின் மகிமைக்காக, இஸ்ரவேல் ரட்சிப்புக்காக காத்திருந்த மனுஷன் தேவனுடைய ஆலயத்துக்கு குழந்தையை கொண்டு வருவாங்க, அந்த குழந்தையை ஆஸ்வதிக்கும் சொல்லி காத்திருந்த மனுஷன் சிமியோன் கூட அந்த குழந்தையை கொடுக்கும்போது, மரியாள் குழந்தை கொடுக்கும்போது லட்சியத்தின் கண்கள் கண்டது அப்படின்னு சொல்கிறார். சொல்கிறது மாத்திரமல்ல, அவர் எப்படிப்பட்ட பாடுகளோடு இந்த உலகத்தில் வாழ்வார், எப்படிப்பட்ட காரியத்தோடு வாழ்வார் அப்படின்னு அறிந்து அந்த மரியாள்கிட்ட சொல்கிறாரு, உன் ஆத்மாவும் பட்டையும் உருவி போகும்னு சொல்லி வார்த்தையை கொடுக்கார். காரணம் கேட்டால் உலகத்தில் இப்படிப்பட்ட பாடுகள், இப்படிப்பட்ட கஷ்டங்கள், இப்படி வேதனைகள் உண்டு. ஆனாலும் நீ வளர்க்க வேண்டிய கிருபை தேவனுக்கு பிரியமான குழந்தையாய், தேவனோடு வாழக்கூடிய குழந்தையாய் நீ வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, சிமியோன் வாழ்த்தி செல்லும்போது அதே ஆலயத்தில் அன்னாள் ஒரு மகள், அன்னாள் ஒரு வயதான காலத்தில் 84 வயசு நிறைஞ்ச ஒரு பாட்டியமாக உட்காந்துருக்காங்க. திருமணம் பண்ணி சின்ன வயசுலேயே திருமணம் பண்ணி 7 வருஷம்தான் புருஷனோட வாழ்ந்து எல்லாத்தையும் இழந்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க மகளும் உட்கார்ந்துருக்காங்க. அந்த மகளும் ஆண்டவர் வாழ்த்துறாங்க. வாழ்த்தது மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமான மனுஷனாய் வளர்க்கப்படணும், ஆண்டவர் வாழக்கூடிய மனுஷனாக வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்க. வாழ்த்தும் போது தான் அவருடைய இருதயமே, மரியாளுடைய இருதயமே கொழுந்து விட்டு எரிகிறது. கொழுந்து விட்டு எரிகிறது மாத்திரமல்ல, அந்த குழந்தை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற கிருபை ஆண்டவர் தருகிறார், ஞானத்தை தருகிறார். அதே போல் இந்த குடும்பத்துக்கு ஒருபடி ஞானத்தை தரணும். போராட்டங்கள் நிறைந்த உலகம், வேதனைகள் நிறைந்த உலகம், கஷ்டங்கள் நிறைந்த உலகம், உண்மை இல்லாத உலகம். இன்னைக்கு கிறிஸ்தவம் வாழ்கிறேன்னு சொன்னால் மற்ற மக்கள்கிட்ட உண்மை இருக்குது, கிறிஸ்தவங்கிட்ட உண்மை கிடையாது. ஏமாற்று வேலை, ஃப்ராடுத்தனமான வேலை, எப்படி துட்டு அடிக்கலாம், எப்படி துட்டு சம்பாதிக்கலாம், எப்படி திருட்டுத்தனமான வாழ்க்கை வாழலாம்னு சொல்லி கிறிஸ்தவம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இது வாழ்க்கை இல்லை. பாவம் வீட்டு வாசப்படியில் படுத்துருக்கு, வேற எங்கேயும் போய் படுக்காது. ஒரு தாளந்து வெள்ளிக்கு ஏன் ஆசைப்பட்டான், ஆசைப்பட்ட நிலைமை என்ன, எவ்வளோ கஷ்டத்துக்கு ஆளானா. அப்படிப்பட்ட கஷ்டங்கள் இல்லாத அளவுக்கு இந்த குழந்தையை வளர்க்கணும். உன்னுடைய வாழ்க்கை முன்மாதிரியான வாழ்க்கையாக இருக்கணும், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். வேதத்தில் வாசிக்கம் இல்லை, நீதிமொழிகள் 31:10 வாசிக்கும் போது குணசாலை ஸ்திரியை கண்டுபிடிப்பது யார், விலை முத்துக்களை பார்க்க உயர்ந்தது, விலையுயர்ந்து முத்தாய் இந்த மகள் இருந்தாலும் சரி, தன் கணவர் எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, 2 பேரும் கரங்கூட்டி ஜெபித்து ஆண்டு என் குழந்தை வளர்க்கக்கூடிய ஞானத்தை எங்கள் வாழ்க்கையில் தாங்க, கிருபையை தாங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் கேட்கணும். தேவ சமூகத்தில் கேட்கும்போது கர்த்தர் எல்லா விதத்திலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். என் தாய்க்கு நான் 4வது குழந்தை. என் சகோதரி ஒருத்தர் கொழும்புலே இறந்து போயிட்டாங்க. எனக்கு நான் 3 மூத்த சகோதரர்கள், 2 பேர், நான் 3வது, தம்பி 4வது. வளர்க்கும்போது என் தாய்க்கு கொடுத்த கடவுள் கொடுத்த பெரிய கிருபை அப்படின்னு சொன்னால், இந்த மகனை உன் பிள்ளைகளை எப்படி ஞானமாய் வளர்ப்பாயோ, கடவுளுக்கு பிரியமான வளர்ப்பு வளர்ப்பாயோ, பிள்ளைகள் வாழ்வு செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் கொடுத்தது. ஆண்டவர் ஒவ்வொரு நாட்களும் என் தாய் என் மேல் கரங்களை வைத்து சிலுவை அழைத்து அலைந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளை உங்கள் கருத்து தருகிறேன், இந்த பிள்ளைகள் ரொம்ப சித்தப்படி வளர்த்து தாங்க, ஞானத்தை தாங்க, கிருபை தாங்க அப்படின்னு சொல்லி வளர்க்க சொன்னார். ஆனால் எங்கள் தாய் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம்னு கேட்டால், உண்மையாக வாழணும், பரிசுத்தமாக வாழணும், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக வாழணும். உலகத்தையும் போராட்டம் வரும், கஷ்டம் வரும், கண்ணீர் வந்தாலும் அவைகளும் மத்தியில் உள்ள விதத்தில் வாசிக்கமில்லை. சத்துரு வெள்ளம் போல வரும்போது தேவனுடைய அவனை கொடியேற்றுவார். அவனு வார்த்தையின்படி சத்துரு வெள்ளம் போல வரலாம், கஷ்டங்கள் வரலாம், ஆனாலும் நீ கடவுளுக்கு பிரியமாய் வாழும்போது கர்த்தவனை விட்டு விலக மாட்டார். மகனே, உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக வாழணும்னு சொல்லி ஆண்டவர் மூலமாக என் தாய்க்கு கற்றுக் கொடுத்து நாங்கள் வளர்க்கப்பட்டோம். வளர்க்கப்பட்டது மாத்திரமல்ல, சிறு வயசில் அதிகமான கஷ்டங்கள், ரொம்ப வேதனை, ஒன்றுமே இல்லை, வசதி இல்லை, ஒன்றுமே இல்லை, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கைகளோட
என் தாய்ப்பட்ட கஷ்டம், எங்களை வளர்க்கக்கூடிய அளவுக்கு தாய்ப்பட்ட கஷ்டத்தை பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டத்து மத்தியில், கண்ணீர் மத்தியில் தன் பிள்ளைகளை வளர்க்கணும், பிள்ளைகளை ஞானமாய் வளர்க்கணும்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தை காத்திருந்து ஜெபித்தார்களாம். அதே போல் அன்பு மகளே, நீ உன் மகனை வளர்ப்பதற்கு தேவ சமூகத்தை காத்திருந்து, ஆண்டவரே நாங்கள் கேட்ட குழந்தை நீங்கள் தந்தீங்க, இந்த குழந்தை பிரியமான மகனாய் வளர்க்க எங்களுக்கு ஏற்ற கிருபை தாங்க, ஞானத்தை தாங்கன்னு ஆண்டவரை கேட்கணும். தரும்போது கர்த்தர் ஒரு பிரியமாய் வளர்ப்பார். வேதத்தில் வாசிக்கும், நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, தான் கோத்திரத்து வம்சத்தில் ஒரு மனுஷன் பிறக்கா மனோவா. அவனுக்கு குழந்தை இல்லை, அவன் மனைவி மலடியாக இருந்தா. நம்ம நாளைக்கு பிறகு ஆண்டவர் வாக்கு கொடுத்து, ஒரு மகனை நான் ஒன்று தருவேன், அந்த மகன் இப்படிப்பட்ட ஞானத்தில் வளர்க்கணும், அவன் தலையில் சவரங்கத்தி படக்கூடாது, தேவனுக்கு பிரியமான மகனாக வளர்க்கணும் கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க தாய் இப்படி தான் வளர்த்தாங்க. ஆனால் இடையில என்னமோ என்ன நடந்தது தெரியல, அந்த மகன் சிம்சோன் கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்ததுனால கொடூரமான மனுஷனாய் மாற்றப்பட்டான். கொடூரமான மனுஷனாய் மாற்றப்பட்டது மாத்திரமில்லை, நியாயத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினான் உலகத்தில். ஆனால் அவன் எத்தனையோ விதமான துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்ததுனால 2 கண்கள் பிடிக்கப்பட்ட மனுஷனாய் பெலிஸ்தருக்கு அடிமையாகி போனான். அப்படி வாழக்கூடாது. தேவ சமூகத்தில் காத்திருந்து இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். அது ஒரு வாழ்க்கை நீ வாழும்போது, நீ தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது, உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் இருக்கும்போது ஆண்டவர் பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாப்பார். உனக்கு பிள்ளைகளுக்கு ஏற்ற ஞானத்தை தருவார், கிருபை தருவார். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே ஞானம் தாங்கப்பா, கிருபை தாங்கன்னு கேட்கணும். சத்துருக்களை விதமாத்தில் பாடுகள் நினைச்சு உலகத்தில் நினச்சி பார்க்கும்போது எத்தனையோ வேதனை, எத்தனையோ கஷ்டங்கள். ஜெகந்தம்பி வாழ்க்கையில் படாத கஷ்டம் இல்லை. இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டது கூட, இந்த ஆலயத்தை எப்படியே கட்டி சீரணும் ஒரு நோக்கத்தோடு வழும்போது, சில பேர் பொல்லாத மனுஷன், எத்தனையோ மனுஷர்கள் பொல்லாததான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. மனுஷன்ல நன்மை செய்யக்கூடிய மனுஷனாக நிறைய பேர் உலகத்தில் இல்லை. பொல்லாத காரியங்கள், பொல்லாத சிந்தனைகள், எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்க மனுஷன். அப்படிப்பட்ட உலகத்தில் நான் ஒரு ஆலயத்தை கட்டும்போது பட்ட பாடுகளை நினச்சி பார்க்கும்போது, சாதாரண ஒரு அசோக் மரத்தை பிடுங்கினதுக்கு சந்த மரத்தை பிடுங்கிட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. நம்ம மேலே இருக்க நிர்வாகம் சரியாக கவனிக்கலைன்னா அவங்களுக்கு சரியாக கவனிக்கூடிய ஞானம் அவங்ககிட்ட இல்லை. ஏன் ஞானம் இல்லைன்னு சொன்னால், ஒரு பகட்டு வாழ்க்கை, ஏமாற்று வாழ்க்கை, பெருமையான வாழ்க்கை, தேவனுக்கு பயப்படக்கூடிய வாழ்க்கை வாழாதனால அதை நம்பிட்டாங்க. நம்பி சில காரியங்களில் எப்படியோ சில கஷ்டங்களை கொடுத்தாங்க. காரணம் கேட்டால், அம்மானை போல இந்திய தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் 127 நாளில் ஆண்ட அகஸ்தியர் ராஜா காலத்தில் ஒரு எத்தனை பாடுகள் பட்டா. தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்த மனுஷன் முருதக்காய் எத்தனை பாடுகள் பட்டான். அங்கே ஒரு அம்மோன் இருந்தான்ல. இன்றைக்கி எத்தனையோ அம்மோன்கள் இருக்காங்க நம்ம நாட்டில். திருச்சபையில் தான் இருக்காங்க. எல்லாம் கள்ள போயலாம், புத்தி இல்லாதவனா, துட்டு சம்பாதிக்கணும், காசு அடிக்கணும், திருச்சபை சொத்தை கூறு போடணும்னு வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். அப்படிப்பட்ட ஞானத்தையும் பிள்ளை வளர்க்கக்கூடாது. தேவனுக்கு பயப்படக்கூடிய மனுஷனாக வளர்க்கணும். திருச்சபை சொத்து வாழலாம்னு நினச்சி கோடியை அடிக்கலாம் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்க மனுஷன் குடும்பத்தை ஆண்டு கூறு போட்டுருவார். அதை மட்டும் நினைக்கணும். நீ தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்வாயானால், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நீ வாழ்வாயானா உன் பிள்ளைகளை ஆஸ்வதிக்கப்பட முடியாது. நிறைய குடும்பங்களில் சங்கடம். ஏன் சங்கடம்? நிறைய குடும்பங்களுக்கு சாபங்கள். ஏன் சாபங்கள்? உன் வாழ்க்கை சீரில்லாத வாழ்க்கையாக போச்சு, தேவனுக்கு பிரியமான இல்லாத வாழ்க்கையாக போச்சு. காரணம், துட்டு தான் வாழ்க்கை, பணம் தான் வாழ்க்கை சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்க. வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 28 வாசும்போது, பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்குது. அப்படி பண ஆசை இல்லாதவருக்கு பிள்ளை ஞானமாய் வளர்க்கணும், கிருபையை வளர்க்கணும். சத்துரு இப்படியோ வருவான், கஷ்டத்தோடு தருவான். ஆனாலும் ஒரு நாளும் கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழக்கூடாது. நான் அந்த உலகத்தில் ஒன்றுமேலாம் வாழ்ந்தேன், சாப்பாட்டுக்கே வழியெல்லாம் வாழ்ந்தேன், ஒன்றுமேலாம் வாழ்ந்து ரொம்ப நிரபரீதியாக வாழ்ந்த மனுஷனுக்கு ஆண்டவர் எவ்வளோ கிருபை தந்தார். கிருபை தந்து ஆபிரகாமுடைய மகன் எலியேசர் வந்து ஈசாக்கு பொண்ணு பார்க்க போகும்போது பெத்தேலுவுல சாட்சி கொடுப்பான், என் எஜமான் செல்வ சீமானாக இருக்காருன்னு சொல்லி. ஒட்டங்களும் ஆடுகளும் எல்லா செல்வங்கள் இருக்கு சொல்லி சாட்சி கொடுப்பான். இன்றைக்கு ஒன்றுமில்லாத மனுஷனை ஆண்டு உயர்த்தது மாத்திரமல்ல, அநேக ஆலயங்கள் கட்ட முடியாத கிருபை தந்திருக்கிறார், அநேக காரியங்கள் செய்ய முடியாத கிருபை தந்திருக்கிறார். இந்த ஆலயத்தை கட்டுறது கூட எத்தனையோ பேர் எவ்வளோ இடைஞ்சல், ஒன்றுமே இல்லை. ஒரு செங்கலோடும் கொடுத்துருக்க மாட்டான்.
ஒரு சிமெண்ட் கூட கொடுக்க தெரியாது, அவன் மனைவி வச்சு வாழ தெரியாது, குடும்பத்தை கட்ட தெரியாது, திருச்சபை நிர்வாகத்தை நடத்த தெரியாது. ஆனால் அவன் பேசுகிற வார்த்தையை பார்க்கணும். என்னென்ன வார்த்தை? கொடரமான வார்த்தைகள், இருதயத்தை நொறுக்கக்கூடிய வார்த்தை பேசுவான். ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நான் உன்னிட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னோட கொடுப்பை ஆண்டவர் வாக்கு கொடுத்து வழி எடுத்து கொண்டு வருகிறார். நீ கடவுள் பிரியமாய் வரும்போது, உன் பிள்ளை தேவனுக்கு பிரியமான குழந்தையை அவன் வளர்க்கும் போது ஆண்டவர் ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். உன் மூலம் அநேக காலங்கள் கட்டப்படும், தேவாலயங்கள் கட்டப்படும், உன் மூலமாக அநேக ராஜ்யங்கள் கட்டப்படும். அதை தான் நினைக்கேன். நீ எதையாவது பேசிட்டு போ. எத்தனை பேர் பாருங்க, டூப்ளிகேட் எத்தனை பேர் வாழ்கிறான். 1000 ரூபா கொடுத்த குருவான பட்டம், 10,000 ரூபா கொடுத்த பேராயிரம் பட்டம், அப்படி எத்தனை பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒன்றுமே இல்லை. ஜெயிலில் இருந்தவன், மனைவியை டைவர்ட்ஸ் பண்ணவன், ஒன்றும் இல்லாத மனுஷன் எத்தனை பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். எத்தனை வார்த்தைகள், எத்தனை விதமான ஒன்றும் நினைக்கிறது இல்லை. சில பேர் ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும், ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். நம்ம தேவனுக்கு ஊழியமாக வந்திருக்கிறோம், தேவனுக்கு ஊழியத்துக்கு வந்திருக்கோம், நம்ம அதை பற்றி கவலைப்படவே கூடாது. திருச்சபை மக்கள் அப்படி தான் இருக்காங்க, திருச்சபை மக்களோட நிறைய அப்படி தான் இருக்காங்க. இந்த செவந்தி ஒருத்தர் எத்தனையோ லட்சங்கள் கொடுத்தோம், நம்மளுக்கு கூடவே இல்லை மக்கள். காரணம் அவங்க அப்படித்தான், அதுக்கு மேலே அவங்களோட எண்ணங்கள் வளராது. மாயான தோற்றம், மாயமான வாழ்க்கை, மாயமான ஏமாற்றுகள், இதுதான் மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். தேவனுடைய ராட்சியம் கட்டப்படும் சொல்லி எண்ணத்தில் நீ பிள்ளையந்தை வளர்க்கணும். உனக்கு குழந்தைய வளர்க்குறது சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் தேவனாக விரோதமாக கொடியேற்றுவார். அதே போல வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, நீ ஆண்டவரோடு வாழணும். பிரியமான குழந்தைய வளர்க்கணும், இதுதான் ஆசை. கஷ்டம் வரும். 127 நாட்டில் ஆண்ட அகஸ்திய ராஜா காலத்தில் எவ்வளோ கஷ்டம். துஷ்ட அம்மான்கள், நீ திருச்சியில் துஷ்டம்மான் தான் இருக்கான், ஊழியக்காரனும் துஷ்டம்மானாக தான் இருக்கான், விசுவாசியும் இப்படி தான் இருக்கான். காரணம் கேட்டால் உண்மை இல்லை. துட்டு சம்பாதிக்கணும், எப்படியாவது ஏமாற்றி துட்டு அடிச்சுட்டு போகணும். துட்டு அடிச்சுட்டு போகணும்னு நினச்சி வாழ்ந்தேன்னா வீட்டு வாசம் அப்படியே பாவப்படுத்துட்டு வேறு எங்கேயுமே படுக்காது. பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசவத்தை கொண்டு வராது, சாபத்தை கொண்டு வரும். எவ்வளோதான் பிள்ளைக்கு நீ சம்பாரித்து வச்சா கூட அது சாபமாக மாறிடும். வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. முருதக்காய் சொன்னால 127 ஆண்டுகள் ஆண்டு கொண்ட காலத்தில் வாழ்ந்த முருதக்காய் எஸ்தருக்கு என்ன சொன்னா, நீ இந்த காலத்தில் மௌனமாக இருப்பாயானா இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வேறு வழியாக வரும். அன்னைக்கு நீயும் தகப்பன் வீடு தப்ப மாட்டீங்க, அதை மாத்திரம் மனசில் வைன்னு சொன்னா அதை மனசு வச்சு வாழணும். துஷ்டமான்கள் உண்டு, கோடாங்கிகள் உண்டு, கொத்தனார்கள் உண்டு, எல்லாம் துட்டு அடிக்கணும், திருடுத்தனம் பண்ணணும், ஏமாற்றணும். இது வாழ்க்கை கிடையாது. அது ஆசிரத்தை கொண்டு வராது. எந்த விதமான கஷ்டமும் எந்த வேதனை வந்தாலும் சரி, வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். ஒரு வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதில்லை. இந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை, தேவனோட வாழக்கூடிய வாழ்க்கையை குழந்தைய வளர்க்கணும். இதைத்தான் கேட்குறேன் நான். வளர்க்குறது மாத்திரமல்ல, ஒரு நற்சாட்சி பெற்ற மகனாய், ஒரு ஜான் வெஸ்லி போல தேவனுக்கு பிரியமான மனுஷனாய். எத்தனை மிஷினரி பூமிக்கு வந்திருக்காங்க. மிஷினரி வரலன்னா ஒரு அடி நல்ல மட்டும் கிடையாது. இன்னைக்கு மிஷினரி வரலன்னா ஒரு அடி நிலையல்ல. இன்னைக்கு 1000 தரிசனம் போடலாம். அந்த பூமி இந்த பூமி போட்டு துட்டை ஏமாற்றிட்டு கணக்குலக்கும் துட்டை செலவழிக்கலாம். ஒவ்வொரு காசுக்கு நீ கணக்கு கொடுக்கணும். வேதத்தில் வாசிக்கிற மத்தேயு 19:23-19 வாசிக்கும் போது கணக்குடைய எஜமான ஆண்டவர போறாரு. அன்னைக்கு தப்ப முடியாது. திருடன் திருடவும் கொல்லவும் அடிக்கவும் 2 பேர் 2க்கு வரான். நானும் ஜீவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ணப்படுவான் என்று சொன்னார். நீ நல்ல மேய்ப்பனா வாடு. அவனுக்கு கொடுத்த பொறுப்பை நீ பாதுகாத்துக்கொள்ளு. கலர்களே அங்கேயே போட்டு உடம்பு தடவுனா போதாது. வாழ்க்கை கலராக இல்லாமல், ஏமாத்து வேலை இல்லாமல், ஃப்ராடு வேலை இல்லாமல், மற்றவங்களை வஞ்சிக்கூடிய வேலை இல்லாமல், அப்படிப்பட்ட ஞானத்தை குழந்தைய வளர்க்கணும். மகள்கிட்ட கேட்குறேன், குழந்தைய வளர்க்கக்கூடிய ஞானம் யார் இப்படி போட்டான், அதை பற்றி ஒன்றும் இல்லை. அவன் செய்த கணக்கு கொடுத்தான் தீரணும். 2 காசுக்கு ஆசைப்பட்டான் கேயாசி. 2 காசு தான், வேற ஒன்றுமே இல்லை. எலிசா என்ன சொன்னா, ஒட்டங்களும் திராட்சத்தோடும் வாங்குறது காலமாடா, இது காலமா? நாகமும் குஷ்டரோகம் சந்தையும் தொடர்ந்து பிடிக்கணும்னா தப்பவே இல்லை. அப்படி நடந்தது. அதனால் வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. தேவன் ஆட்சியை கட்டப்படும் ஒரே நோக்கம்தான். ஒன்றும் இல்லாமல் சென்னைக்கு போனேன். 57 வருஷத்துக்கு முன்னால் போகும்போது ஒன்றுமே இல்லாமல் போனேன். ஒன்றுமே இல்லை. ட்ரவுசர் கிடையாது, சின்ன ட்ரவுசர் தான், செருப்பு கிடையாது.
எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை, சோத்துக்கே வழியெல்லாம் வாழ்ந்து போன ஆண்டவர் பாருங்க, நீ போகணும்னு உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுன்னு சொல்லி வாக்கு கொடுத்து, யாக்கோபுக்கு என்ன வாக்கு கொடுத்தா அதே வாக்குத்தத்தை நிறைவேற்றி பெரிய விதமான காரியங்களை தந்து, நட்சத்திரங்களை தந்து, ஒரு பெரிய விதமான திருச்சபையை நடத்தக்கூடிய ஞானத்தை தந்து. இன்னைக்கு திருச்சபையில் உண்மை இல்லை, காரணம் உண்மை இல்லை, ஆளுநருக்கு சரியில்லை, உடம்பெல்லாம் ஃப்ராடு, சொல்றதெல்லாம் பொய், மாய சிரிப்பு, ஏமாற்று வேலைகள். அப்படிப்பட்ட உலகத்தில் கடவுளை பாதுகாத்து, பயப்படாத, நான் உனக்கு துணைன்னு இருக்கேன், நீதி உலகத்தில் அவனை தாங்குவேன்னு சொல்லி வாக்கு தத்தம் வாழ்க்கையில் கொடுத்து வழிநடத்தி கொண்டு வருகிறார். அந்த கிருபையை நினைக்கிறேன். கர்த்தர் ஆஸ்வதிக்கட்டும். எல்லாரும் 12 மணிக்கு தம்பி வீட்டில் இருக்குன்னு நினைக்கேன். அதனால் நேரம் அதிகமாகிடுச்சு. இந்த குழந்தைக்கு ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் வா மகளே, வா வா மகளே, உள்ள வா. சின்ன ஜெபம் பண்ணி கர்த்தர் ஆஸ்வதிக்கட்டும். தம்பி ஜெகன் வாங்க. விசேஷத்துக்கு ஆண்டவரே கரம் கூட இருக்கட்டும் ராஜான்னு கேட்கலாம். அழைத்தவர் கரமதை அவர் கைவிடாதிருப்பார். கரமதை அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை தகப்பனே, மத்தியான வேளைக்கு சமூகத்தின் நன்றி ராஜா. நான் இனி விட்டார் வந்தால் கர்த்தரையே செய்விப்போம். யோசுவா சொன்ன வார்த்தையின்படி
கர்த்தருக்கு பயந்து வழி நடக்கிறவன் பாக்கியவான். உன் கைகளில் பிரயாசத்தை சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டிலும் கணிதலும் தாட்சிய செடியை போலவும் பிள்ளைகள் பந்திய சீட்டில் ஒலியுமர கன்றுகளைப் போலும் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயெழுந்து உன்னை ஆஸ்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வினை காண்பாய். இவன் பிள்ளைகளையும் எருசலேமின் சமாதானத்தையும் காண்பாய். சொன்ன வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்க போகிற கிருபைகளுக்காக கூட நன்றி ராஜா. யாக்கோபு குறித்து சொன்ன வார்த்தையின்படி நீர் என்னை ஆசீர்வதித்தாலும் விடமாட்டேன்னு சொன்ன வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. திருச்சபையை ஆஸ்வதிங்க, ஊழியர்களை ஆஸ்வதிங்க, வந்திருக்க உறவினர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆஸ்வதிக்கப்பட கிருபை தாங்க. மீதியான நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் தீங்கிடிக்க நல்ல பிதாவே, ஆமென்.